Appa Amma, it's my turn to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens in Coimbatore. ஒரு ஃபங்க்ஷன்னா அதிகபட்சம் எவ்வளோ டிஷ்ஷஸ் சமைப்பாங்க? ஒரு 100 இருக்குமா? ஆனா இங்க நடக்க போற ஃபங்க்ஷன்ல 1-2 கிட்டத்தட்ட 2500 டிஷ்ஷஸ் சமைக்க போறாங்களா. அதுவும் வரப்போற கெஸ்டுக்கு ஏத்த டயட் படி இதை சமைக்க போறாங்களா. இதுல எந்த ஒரு ரிப்பீட் ஃபுட்டுமே கிடையாதா. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. இது வேற எந்த நிகழ்ச்சி இல்லைங்க, அம்பானி அவர்களுடைய வீட்டு நிகழ்ச்சியில தான் நடக்க போகுது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஜூலை 12ஆம் தேதி ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் தம்பதி திருமணம் நடக்க இருக்கு. இதுக்காக இப்பவே கொண்டாட்டங்கள் ஆரம்பமாயிடுச்சு. 2022ஆவது வருடம் டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சது. அப்ப கூட எக்கச்சக்கமான பிரபலங்கள், முக்கியமான நபர்கள் மும்பைல இந்த ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அம்பானி அவர்களுடைய குடும்பத்தார் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு முக்கியமான நபர்களுக்கு கல்யாணத்துக்கான பத்திரிகை வச்சுட்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில சென்னைக்கு கூட வந்திருந்தாங்க. இந்த சூழல தான் கல்யாணம் ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்கு. இதுக்கிடையில மார்ச் 1, 2, 3 இந்த 3 நாட்களும் பாத்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் செரிமனி நடக்க இருக்கு. 3 நாட்கள் கோலாகலமா விழா நடத்த இருக்காங்களா. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம்நகர்ல தான் இந்த ப்ரீ வெட்டிங் செரிமனி நடக்குது. இதுக்காக 1000 விருந்தினர் வர போறாங்க. அதுவும் எல்லாருமே முக்கியமான நபர்கள் தான். பாலிவுட் பிரபலங்கள் இருந்து கோலிவுட்ல இருக்கக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டார் வரைக்கும் எக்கச்சக்கமானோர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு சிறப்பு உணவுகளையும் தயார் செய்ய இருக்காங்களாம். அதாவது வரப்போற கெஸ்டுக்கு ஏத்த மாதிரி டயட் பிளான் இருக்கக்கூடிய உணவு வகைகளை தான் இங்க சமைக்க போறாங்களாம். அதுவும் 1-2 2500 டிஷ்ஷஸ் சமைக்க போறாங்களாம். தாய், மெக்சிகன், ஜாப்பனீஸ், பான் ஏசியன் டிஷஸ் எல்லாமே இங்க சமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்டுக்கு 70 வகையான உணவுகள், லஞ்ச் அண்ட் டின்னருக்கு 250 வகையான உணவுகளை இங்க சமைக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம இதுல எதுவுமே ரிப்பீட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மிட் நைட்ல கெஸ்டுக்கு, அதாவது இரவு 12 மணில இருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா கெஸ்டுக்கு மிட் நைட் ஸ்நாக்ஸும் கொடுக்க போறாங்க. அதுவும் 85 வகையான ஸ்நாக்ஸ் கொடுக்க போறாங்களாம். ப்ரீ வெட்டிங் செரிமனிக்கு இவ்ளோ படுபயங்கரமான ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. அப்போ கல்யாணத்துக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு நம்மள ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இவங்களோட கல்யாண நிகழ்ச்சியில மெட்டா சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க், மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ், ஆல்பபெட் சிஇஓ சுந்தர் பிச்சை, இப்படி பல வகையான பிரபலங்கள் கலந்துக்க போறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருந்தது. இது மட்டும் இல்லாம ஹாலிவுட் பாப் பாடகர் ரிஹானா அவர்களுடைய நிகழ்ச்சியும் இங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் இப்போ இந்த ப்ரீ வெட்டிங் செரிமனிக்காக இவ்ளோ பிரம்மாண்டமான முறையில உணவை சமைக்க இருக்காங்களா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Dear Appa Amma, it's my turn to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens in Coimbatore.